போன வாட்டி விஜயகாந்தோடைய பையன் தோத்து விட்டான் அப்படின்னும் போது எனக்கு மிகப்பெரிய ஒரு வலி இருந்தது. ஆனா இப்ப அந்த பையன் மேல ஒரு நம்பிக்கை போயிடுச்சு. ஏன்னா உதயநிதியை கைவி ஊட்டினான். இவன் தான் விஜயநிதிய கைவி ஊத்தினான், வாயில வந்ததெல்லாம் பேசினான். இன்னைக்கு சிரிச்சுக்கினே அது பிச்சைக்கார சிரிப்புடா நாய, பிச்சைக்கார சிரிப்பு. நீ அரசியல் பிச்சை எடுக்கிறடா நாய. உதயநிதியை பேசிட்டு அதே சிரிப்போட வெக்கமே இல்லாம ஏன்னா வாயில வர போகுதுடா தம்பி. இதுக்கெல்லாம் நீங்களாம் பால்டாயில குடிச்சிட்டு செத்து போலாம்டா எல்லாரும். இளைய விஜயகாந்த்னு சொல்லி அவனுக்கு ஒரு பட்டி பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நிக்க வச்சாங்க. பாத்ரூம் போயிட்டு வர கேப்ல அவனை தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இதே இந்த திமுக கவர்மெண்ட் தான். 10 சீட்ல 2 சீட்டு உனக்கும் உன் பிள்ளைக்குன்னு சொல்லிட்டேன். ஓகே, சத்தியமா சொல்றேன், கடவுள் மேல ஆணையா, நீ கண்டிப்பா தோக்க தான் போற. இது அந்த பாவம் விஜயகாந்தோடைய ஆன்மா உங்க 2 பேரையும் சும்மா விடாது, சுதீஷையும் சும்மா விடாது. சுதீஷை எம்பி ஆக்கியும் பார்க்கணும்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானோட திரும்ப ஏடிஎம்கே கிட்ட முட்டி பார்த்தாங்க. வேற வழி இல்லாம தொண்டர்களுடைய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நான் சரியான நேரத்தில் ஒரு கூட்டணி அமைப்பேன்னு ஒரு பூம்பும் காரன் வித்தையெல்லாம் காமிச்சிட்டு திடுதுப்புன்னு ஒரு நாள் நேரா போய் அண்ணா அறிவாலயம் வாசல்ல போய் மண்டியிட்டாங்க இந்த அம்மா. தன்னுடைய உடன்பிறவா சொக்க தம்பி, ஓகேங்களா, விஜயகாந்தோடைய மச்சான் சொச்சான் மிச்ச மீதி அந்த பயப்புள்ள இன்னைக்கு எம்பி ஆயிட்டார். பெரிய பாத்தீங்கன்னா ஜனாதிபதி ஆயிட்ட நினைப்பு. விஜயகாந்த் போட்டோவை அங்கேருந்து மேல அந்த நாடாளுமன்றத்தில் காமிக்கிறார். அப்படி காமிக்கிறார் மேல கையை தூக்கி. கட்சியை துண்டை போட்டுக்கிட்டு போகும்போது, ஏய் சுதீஷ் துண்டை கட்டி விட்டு வாயா, துண்டோட எல்லாம் வரக்கூடாதியா, துண்டியை கட்டி வச்சுட்டு வாயான்னு சொன்னோடனே அசிங்கப்பட்டாச்சு. போயிட்டு ரெக்வஸ்ட் பண்றாப்புல, எங்க மாமன் போட்டோவை கொஞ்சம் காமிச்சிக்கலாமா? விருதுநகர்ல தோத்தத்துக்கு காரணமே இந்த திமுக தான். ஆனால் இதே திமுகவோட கூட்டணி வச்சு இந்த அம்மா தன்னுடைய கணவர், ஓகேங்களா, விருதாச்சலம் தொகுதியில தானும் நிக்க போவதாகவும் தன்னுடைய மகன் விருதுநகர்ல நிக்க போறதாகவும் பெரிய ஒரு வியாபார கங்கணம் கட்டி போய் நிக்கிறாங்க. ஆனா சத்தியமா எழுதி வச்சுங்கடா, நீங்க 5000 ஓட்டு கூட வாங்க மாட்டீங்க. ஜெயிச்சா பெரிய விஷயம். இந்த 10 தொகுதியே திமுகவுக்கு மிகப்பெரிய மண்டவலி. இது திமுக காரனே வச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். எதுக்கு உனக்கு கொடுத்தாங்க? உங்ககிட்ட நிக்க பணம் இருக்கா? முதல்ல திமுக தான் பிச்சை போடணும். எல்லாம் எடப்பாடியே தவறா பேசுற. உனக்கு காம்பவுண்ட் எடப்பாடி காம்பவுண்டுக்குள்ளே உன்னை விட்டுருக்க கூடாது. ஓகேங்களா, அறிவாலையும் கை கூப்பி கை அணைச்சு கூப்பிடலன்னா நீ அனாத, அரசியல் அனாத. எம்பி எலெக்ஷன் வந்தப்ப அதே விருதுநகர் தொகுதியில் அவங்க பிள்ளைய இளைய விஜயகாந்த்னு சொல்லி அவனுக்கு ஒரு பட்டி பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நிக்க வச்சாங்க. பாத்ரூம் போயிட்டு வர கேப்ல அவனை தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இதே இந்த திமுக கவர்மெண்ட் தான். ஓகேவா, திமுக கூட்டணி தான். அந்த கூட்டணியிலேயே இந்த அம்மா வேற வழி இல்லாம, ஓகே, அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில அனாதையா இந்த அம்மா நடுரோட்ல நின்னப்ப எங்க அண்ணா எடப்பாடி பழனிசாமி தான் ஆதரவு கொடுத்து அரவணைச்சு, ஏமா பருவாலமா நாங்கெல்லாம் இருக்கோம், விஜயகாந்த் என்னுடைய நண்பன் தான், கட்சி அப்படியே அழகா தூக்கின்னு போலாம், நீ எதை பத்தியுமே கவலைப்படாதம்மான்னு தட்டி கொடுத்து வளர்த்துக்கிட்டு வர சூழ்நிலையில திடீர்னு எம்பி சீட்டு என் தம்பிக்கு கொடுக்காம அந்த தம்பியாலதான் இந்த அம்மா வீணா போனது. எம்பி ஆக்கியும் பார்க்கணும்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானோட திரும்ப ஏடிஎம்கே கிட்ட முட்டி பார்த்தாங்க. வேற வழி இல்லாம தொண்டர்களுடைய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நான் சரியான நேரத்தில் ஒரு கூட்டணி அமைப்பேன்னு ஒரு பூம்பும் காரன் வித்தையெல்லாம் காமிச்சிட்டு திடுதுப்புன்னு ஒரு நாள் நேரா போய் அண்ணா அறிவாலயம் வாசல்ல போய் மண்டியிட்டாங்க இந்த அம்மா. இதுதான் நடந்த உண்மை. இந்த அம்மா பிரச்சனை எல்லாம் தீர்ந்தது. கேப்டன் டிவி விரைவில் ஒளிபரப்பாகும், அதுக்கு எழுதி வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த விஜயகாந்த் கல்யாண மண்டபம், விஜயகாந்த் காலேஜ் எல்லாத்தையும் இந்த அம்மாவுக்கு ஒரு ஷேரோ இல்லை திரும்ப கொடுக்கறதாவோ பிளான் பண்ணி எழுதி கொடுத்துட்டாங்க. அதுவும் உண்மை. ஓகேங்களா, திரும்ப இந்த அம்மா தொழிலில் அப்படி கொடிக்கட்ட பறக்க போகுது. இதோ இன்னைக்கு இந்த பேசிக்கிட்டு இருக்க இந்த தருவாயில தன்னுடைய உடன்பிறவா சொக்க தம்பி, ஓகேங்களா, விஜயகாந்தோடைய மச்சான் சொச்சான் மிச்ச மீதி அந்த பயப்புள்ள இன்னைக்கு எம்பி ஆயிட்டார். பெரிய பாத்தீங்கன்னா ஜனாதிபதி ஆயிட்ட நினைப்பு. விஜயகாந்த் போட்டோவை அங்கேருந்து மேல அந்த நாடாளுமன்றத்தில் காமிக்கிறார். அப்படி காமிக்கிறார் மேல கையை தூக்கி. கட்சியை துண்டை போட்டுக்கிட்டு போகும்போது, ஏய் சுதீஷ் துண்டை கட்டி விட்டு வாயா, துண்டோட எல்லாம் வரக்கூடாதியா, துண்டியை கட்டி வச்சுட்டு வாயான்னு சொன்னோடனே அசிங்கப்பட்டாச்சு.
போயிட்டு ரெக்வஸ்ட் பண்றாப்புல, எங்க மாமன் போட்டோவை கொஞ்சம் காமிச்சுக்கலாமா? டேய், இந்த விளம்பர பிச்சை எடுத்து தாண்டா நீங்க இன்னும் வைத்து ஆற போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பசியும் பட்னியுமா அனாதையா சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருப்ப. சுதீஷ், நீயும் உங்க அக்காவும் அக்கா பிள்ளைங்களும் விஜயகாந்த்ங்கிற ஒரு மாமனிதன் உங்களுக்கு அடிமையாயிட்டான். அதான் உண்மை. உங்க மேல உள்ள பாசத்தினால அந்த அடிமையாயிட்டான். அந்த ஆளை கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சு விட்டீங்க. இதுதான் உண்மை. இன்னைக்கு அவரை காரணமா வச்சு அவரை முன்னிலைப்படுத்தி இறந்து போனவரை அடையாளம் காமிச்சு திமுக கூட கூட்டணி வைக்கிறீங்க. விருதுநகர்ல தோத்தத்துக்கு காரணமே இந்த திமுக தான். ஆனால் இதே திமுக கூட்டணி வச்சு இந்த அம்மா தன்னுடைய கணவர் ஓகேங்களா விருதாச்சலம் தொகுதியில தானும் நிக்க போவதாகவும் தன்னுடைய மகன் விருதுநகர்ல நிக்க போறதாகவும் பெரிய ஒரு வியாபார கங்கணம் கட்டி போய் நிக்கிறாங்க. ஆனா சத்தியமா எழுதி வச்சுங்கடா, புதுசா நீங்க 5000 ஓட்டு கூட வாங்க மாட்டீங்க. ஜெயிச்சா பெரிய விஷயம், கடவுள் கொடுத்த வரம். இப்போ உன் தம்பிக்கு பிரேமலதா நான் கேட்கிறேன், உன் தம்பி அவன் பேர் என்ன, சுதீஷுக்கு உதயநிதியும் மு.க. ஸ்டாலினும் போட்ட பிச்சை. நீ எடப்பாடி கூடவே இருந்திருந்தா கூட கௌரவமா ஆக்கியிருப்பான். ஆனால் நீங்கள் கூட்டணி தர்மத்தை மீறி உண்மையா ஒப்பந்தம் போட்டுறதாவே இருக்கட்டும். அந்த ஒரு ஒப்பந்தத்தை இன்னைக்கு மீடியால 2 நாளைக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. இந்த அம்மா பாருங்க, எடப்பாடி கையெழுத்து போட்டிருந்த ஒப்பந்தம், என் தம்பிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க, இதை பாருங்க. ஆனால் திமுக கொடுத்து விட்டது. அவர்கள் எடப்பாடி என்னை ஏமாத்தி விட்டார். நீ என்ன கட்சியா நடத்தின? கட்சின்னு ஒண்ணு நடத்தினியா? விஜயகாந்தை வச்சு ஏமாத்திக்கிட்டு இருந்த. உனக்கு ஏன் கொடுக்கணும்? இந்த 10 தொகுதியே திமுகவுக்கு மிகப்பெரிய மண்டவலி. இது திமுக காரனே வச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். எதுக்கு உனக்கு கொடுத்தாங்க? உங்ககிட்ட நிக்க பணம் இருக்கா? முதல்ல திமுக தான் பிச்சை போடணும். ஓகேங்களா? சரி, வேட்பாளர் இருக்காங்களா? 30 சட்டமன்றம் விஜயகாந்த் உயிரோட இருந்தப்ப அப்ப தேர்தல் சமயத்தில் 30 உறுப்பினர்கள் இருந்தாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள். அதுல 10 பேருக்குள்ள விசுவாசிகளுக்கு உயிர் மூச்சா கடவுளேன்னு விஜயகாந்த் சொன்னவனுக்கு எவனுக்குமே நீ சீட்டு கொடுக்கல. ஏன்னா 10 சீட்ல 2 சீட்டு உனக்கும் உன் பிள்ளைக்குன்னு சொல்லிட்டேன். ஓகே, சத்தியமா சொல்றேன், கடவுள் மேல ஆணையா, நீ கண்டிப்பா தோக்க தான் போற. இது அந்த பாவம் விஜயகாந்தோடைய ஆன்மா உங்க 2 பேரையும் சும்மா விடாது, சுதீஷையும் சும்மா விடாது. எழுதி வச்சீங்க. ஓகேங்களா? ஆன்மா பொறுத்த வரைக்கும், ஆன்மா பொறுத்த வரைக்கும் இறைவனுக்கு சரிசமம். ஓகேங்களா? வச்சா வாரி வழங்கும் வரத்தை, இல்லைன்னா வச்சு செய்யும். அந்த மாதிரி உன் குடும்பத்தையே வச்சு செய்யும் விஜயகாந்த் ஆன்மா. இதெல்லாம் சாபமா விடுறதா கூட நினைச்சுக்கோ. அதுதான் உண்மை. நீங்களாம் நல்லவங்களே கிடையாது. நீங்களாம் ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க? விருதுநகர்ல உன் புள்ள நிக்கிறான், விருதாச்சலத்துல நீ நிக்கிறேங்கிற. உன் வீடு விருகம்பாக்கத்துக்கும் விருதாச்சலுக்கும் ஆனா ஊனானா டக்குன்னு போயிட்டு உடையாற முடியுமா? கைகள் ஒரு நேரத்துல ஓடி போயிட்டு உடையாற முடியுமா? அண்ணா அறிவாலயம் வாரி வழங்கிடுச்சு. தப்பு பிரேமலதா, தப்பு. உன்னையும் உன் குடும்பத்தையும் நாங்கள் வம்புக்கு இழுக்கவில்லை. நீங்க இன்னைக்கு 10 கோடி தொண்டர்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, ஒரு அரியணையில் உட்கார வேண்டும் உன் தம்பிங்கிறதுக்காகவும், உன் பேருக்கு பின்னாடி எம்எல்ஏ வரணும், உன் பையன் பேருக்கு பின்னாடி எம்எல்ஏன்னு வரணும் அப்படிங்கிற ஒரு அல்ப ஆசைக்காக, அது ஒரு வியாபார யுக்தி. அதுக்காக நீ இல்லாத பரதநாட்டியம் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் தப்பு தங்கச்சி. உனக்கு நீயே அண்ணின்னுகிட்டு இருக்க. அன்னிக்கு அர்த்தம் தெரியுமா? அம்மாவுக்கு நிகர் தான் அண்ணி. அதுக்கு தகுதியே கிடையாது உனக்கு. உன்னையே நாங்க அண்ணின்னு கூப்பிடணும். என் தமிழக மக்கள் ஏன் உன்னை அண்ணின்னு கூப்பிடணும்? அதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? சொல்லு. தப்பு. நீ என்னைக்கு திமுகவோட கூட்டணி அமைச்சியோ, பழைய கூட்டணி தர்மத்தை மீறி ஒப்பந்தத்தை காமிச்சியோ, நீ முதல்ல உன் குடும்பத்தை அழகா கொண்டு வா. நான் சொல்றது குடும்பம்னே உன் குடும்பம் இல்ல, தேமுதிக. அதுல நிர்வாகிகளே கிடையாது, மாவட்டங்கள்ல நிர்வாகிகளே கிடையாது. எல்லாம் எடப்பாடியே தவறா பேசுற. உனக்கெல்லாம் காம்பவுண்ட், எடப்பாடி காம்பவுண்டுக்குள்ளே உன்னை விட்டுருக்க கூடாது. ஓகேங்களா? அறிவாலையும் கை கூப்பி கை அணைச்சு கூப்பிடலன்னா நீ அனாதை, அரசியல் அனாதை. பதவி ஆசை யாரை விட்டது? கொடுத்து செவந்த கையின்னு விஜயகாந்த சொல்லுவாங்க. நீ அப்படி கிடையாது. அவர் புகழை கெடுக்க வந்த நாதாரி. ஓகேவா? வாயில நிறைய வருது. திமுகவுடைய களவாணி குடும்பத்தோடு என்னைக்கு நீ அறிவாலயம் காலடி வைத்தாயோ அன்னைக்கே உன் தகுதி பறி போய் விட்டது பிரேமலதா. முதல்ல நீ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். நீ எப்படி வெற்றி பெற அப்படிங்கிறத நானும் பார்க்க தான் போறேன். அந்த இடத்துல திரும்பவும் மீண்டும் இதே பிரேமலதாவை பத்தி நான் காணொளி கண்டிப்பாக வெளியிடுவேன். மக்களே சிந்தியுங்கள்.
ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அது விருதுநகர் மக்களா இருக்கட்டும், அந்த பையனா விஜயகாந்த் புள்ள நிக்கிற தொகுதி மக்களாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த நம்ம பிரேமலதா இந்த திமுகவோட கூட்டணி வச்ச விஜயகாந்த் பொண்டாட்டின்னு சொல்றதெல்லாம் தப்பு, அதுக்கு தகுதியே கிடையாது. ஓகேங்களா, யூஸ்லெஸ். தேமுதிகவோட பொதுச் செயலாளர்னு போஸ்டிங் வாங்கி வச்சிருக்குது பார் அந்த 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 அரட்டவுசர், அந்த லேடிய தொகுதி பக்கம்லாம் வந்தா விடாதீங்க. யாருக்கு வேணா ஓட்டு போடு, யாருக்கு வேணா ஓட்டு போடு, அந்த 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 பொம்பளைக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க. 1ஆம் நம்பர் யூஸ்லெஸ். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா விஜயகாந்தாவது செவி சாய்ப்பாரு, இந்த அம்மா ஹெட்ஃபோனை காது வச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். இந்த அம்மா எங்கேயுமே போய் தேட முடியாது. அண்ணி 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 அண்ணின்னு கோணி தூக்கி தலையில போட்டுக்கின்னு அந்த அம்மா வீட்டு வாசல்ல போய் நீங்க எல்லாம் பிச்சை தான் எடுக்கணும். தொகுதி மக்களை சொல்றேன், தயவு செஞ்சு உன்னுடைய ஊர்க்காரனை, அந்த உள்ள தொகுதிக்காரனை, அந்த உள்ள ஓன் ஜாதிக்காரனை, ஓன் மக்களை, ஓன் அண்ணன் தம்பிய, ஓன் பங்காளிய, ஓன் ஊரை சுத்தி இருக்கிற வாழ்ந்துகிட்டு இருக்கான் பார், அவன் எவன் தொகுதி வேட்பாளர், அவன் எந்த கட்சிக்காரனா கூட இருக்கட்டும், அவனுக்கு ஓட்டு போடுங்க. இந்த அரசியல் வியாபாரி விஜயகாந்த் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு தெரியுது பாரு, அதுக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க, கண்டிப்பா உருப்படவே மாட்டீங்க. இதே வார்த்தை தான் நான் விருதுநகர் மக்களுக்கும் சொல்லுவேன். போன வாட்டி விஜயகாந்தோடைய பையன் தோத்து விட்டான் அப்படின்னும் போது எனக்கு மிகப்பெரிய ஒரு வலி இருந்தது. ஆனா இப்ப அந்த பையன் மேல ஒரு நம்பிக்கை போயிடுச்சு. ஏன்னா உதயநிதியை கை ஊட்டினான். இவன் தான் விஜயநிதிய கை ஊத்தினான், வாயில வந்ததெல்லாம் பேசினான். இன்னைக்கு சிரிச்சுக்கினே அது பிச்சைக்கார சிரிப்புடா நாய, பிச்சைக்கார சிரிப்பு. இந்த ஆந்திரால இருந்து வந்து தெருவா பிச்சை எடுப்பாடுங்க பாரு. இங்க ஆந்திரால இருந்து வந்து இங்க மவுண்ட் ரோட்லயும் சைதாப்பேட்டை மார்க்கெட் ஆண்டியும் தேனாம்பட்ட மார்க்கெட் ஆண்டியும் இந்த தெலுங்கானம் பாதி பேர் பிச்சை எடுப்பான். அந்த மாதிரி நீ அரசியல் பிச்சை எடுக்கிறடா நாய. உதயநிதியை பேசிட்டு அதே சிரிப்போட வெக்கமே இல்லாம ஏன்னா வாயில வர போகுதுடா தம்பி. இதுக்கெல்லாம் நீங்களாம் பால்டாயில குடிச்சிட்டு செத்து போலாம்டா, எல்லாரும் குடும்பத்தோட செத்து போலாம்டா. எதுக்குடா நீங்களாம் உயிரோட இருக்கீங்க? அப்ப நீ யாரை ஏமாத்திருக்கீங்கன்னா உங்க அப்பன் விஜயகாந்தை நீ ஏமாத்தி இருக்கடா தம்பி. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தொண்டர்களை ஏமாத்திருக்கீங்க. திரும்ப சொல்றேன், தப்பு. அப்படியெல்லாம் நீங்க அரசியல் பண்ணி வியாபாரம் பண்ணி என்னடா ஆள போறீங்க? உங்க அப்பையும் சொத்து வச்சு இந்த சொத்தை நீங்க சாகுற வரைக்கும் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு போலாமேடா. அரசியலுடைய கௌரவத்திற்காக உங்களுடைய தன்மானத்தை, விஜயகாந்தோடைய தன்மானத்தை நீங்கள் அடகு வச்சிட்டீங்கன்றதுதான் உண்மை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். விஜயகாந்தோடைய குடும்பம் ஜெயிக்குதா, இல்ல திமுகவுடைய சூட்சமம் ரகசியம் ஜெயிக்குதா, அப்படி இல்லைன்னா உண்மையிலேயே அந்த தொகுதி மக்கள் உண்மையிலே ஜெயிக்கிறாங்களான்னு பொறுத்து வந்து பார்ப்போம். திரும்ப சொல்றேன், விஜயகாந்த் பொண்டாட்டி எம்எல்ஏ வந்ததுன்னா அந்த தொகுதி மக்கள் நாசமா போயிடுவாங்க. அதே மாதிரி விருதுநகர்ல அவன் விஜயகாந்துடைய பையன், அந்த பயப்புல அந்த அறவேக்காடு உதயநிதி திட்டின்னு வந்துட்டு நீ உதயநிதியோட கை கோத்துட்டு இருக்கிறான் பேர், அந்த பையன் ஜெயிச்சாலும் தயவு செஞ்சு அந்த தொகுதி மக்கள் புத்திசாலி. ஏன்னா அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு இன்னும் இன்னைக்கு கட்சி அடமானம் வச்சான், நாளைக்கு விருதுநகர் மக்களை அடமானம் வச்சிருவான் பாத்துங்க. ஓகேங்களா, உங்களுடைய கௌரவம் உங்கள் கிட்ட தான் இருக்கு. தயவு செஞ்சு அரசியல் வியாபாரிகளை உங்கள் தொகுதிக்குள் விட்டுறாதீங்க. விட்டீங்கன்னா நீங்க நாசமா தான் போவீங்க. இது எழுதப்படாத உண்மை.